அனைவருக்கும் வணக்கம். நான் ஆரோகணம் படம் ஆடியோ லான்ச்சில் இருந்து பேசுகிறேன். என் பேர் வீரேஷ். எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எடிட்டிங் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த படத்தில் நான் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, படத்தை லேடி டைரக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஆடியோ லான்ச்சில்ன்றதால இன்றைக்கி ஹீரோ கேசர் ஒரு 2 சாங் பண்ணியிருக்காரு படத்தில். ஒன்று இந்த வான்வெளி விடியாதோ, ஒரு மதர் சென்டிமெண்ட் சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னொன்று தப்பாட்டம் பப் சாங், கேட்குற ஒவ்வொருத்தரும் ஆடுவான் கண்டிப்பாக, அந்தளவுக்கு இருக்கும் அந்த சாங்கு. அதுக்கப்புறம் படத்தில் உள்ள கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா, விஜய் மேம்க்கு பையனாக பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கூல் பையனா, ஒரு ஏரியாவில் உள்ள பையனா, நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கும்னு. விஜய் மேம்கிட்ட நான் என்ன ரியாக்ட் பண்ணுறனோ வர ஒவ்வொரு ஆடியன்ஸும் அதை தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் அவங்ககிட்ட கோவப்பட்டால் வர ஒவ்வொரு ஆடியன்ஸும் கோவப்படுவான். நான் அவங்ககிட்ட சந்தோஷமாக இருந்தால் ஒவ்வொரு ஆடியன்ஸும் சந்தோஷப்படுவான். ஸோ என்னோடய புரிதல் என்னவோ இதுதான் மொத்த கதையோட புரிதலாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும், எங்கள் எல்லோரும் நீங்கள் வாழ்த்தணும். என் பேர் ராஜி விஜய் சார்த்தி. நான் இந்திரன் படத்தில் ஐஸ்வர்யா ராய் அம்மாவை பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டிவி கமர்ஷியல்ஸ் கூட பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆரோகணமோட படத்தோட ஆடியோ லான்ச். ஆரோகணம் டைரக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கூட முதல் படம். ஆனால் அது முதல் படம் மாதிரியே இல்லை, ரொம்ப அழகாக யுனிக்காக ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்திருக்கிற படம். அண்ட் இந்த படத்தில் என் ரோல் ரொம்ப வித்தியாசமான ரோல், ஒரு டிஃப்ரெண்ட்லி சிமிலர் ரோல் அப்படின்னு சொல்லலாம், வழக்கமான அம்மா ரோல் இல்லாமல். அண்ட் படத்தில் ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. மெசேஜ் கூட ரொம்ப அழகாக யுனிக்காக சொல்லியிருக்கிற மெசேஜ். அண்ட் எல்லாருக்கும் ஆரோகணம் கண்டிப்பாக பிடிக்கும். போய் பார்த்து ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஐ விஷ் த டீம் அ வெரி வெரி கிராண்ட் சக்ஸஸ். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஆரோகணம் படத்தோட மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்கோம். படத்தில் பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிச்சயமாக அடுத்த கொஞ்ச நாள்களுக்கு இந்த கிளப் சாங் தப்பாட்டம் சாங் தான் ரிங்டோனாக இருக்க போகிறது. தட் வி ஆர் ஷுவர். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் டீல் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட் எஃபெக்ட்ஸ் மோர் மென் தென் விமன். அதனால் ஒரு பெண் டைரக்டர், அதனால் பெண்களை சார்ந்த ஒரு சப்ஜெக்டை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிடாதீங்க. நான் பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு பெண் முகாந்திரமாக அதை சொல்லியிருக்கேன். அம்மாவை பற்றின கதை. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அது ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு சந்தோஷமாக தான் வருவோம். அது மட்டும் இல்லை, ஒரு இப்போது ஸ்லம் டாக் மில்லியனரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது வறுமைகளை பற்றி, அந்த ஸ்லம்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை அப்படி பிக்சரைஸ் பண்ணாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஆனால் நம்ம படத்தில் அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க என்னெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவங்க கேப்பபிள்னு நம்ம சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். தேங்க்யூ. ஆரோகணம் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூவி. ரொம்ப அழகான ஒரு எஃபர்ட். இதை கண்டிப்பாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணணும். பிகாஸ் நம்ம டே டு டே பார்க்குற கமர்ஷியல் மூவி அதுக்கு ஒரு அழகு, இதுக்கு ஒரு அழகு. அண்ட் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்க கேரக்டர் பேர் செல்வி. ஒரு ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வர ஒரு பொண்ணு மாதிரி ஒரு அழகான கேரக்டர், சிம்பிள் கேரக்டர், பட் ஒரு நல்ல நோட்டிசபிளான ஒரு அழகான கேரக்டர். தேங்க்யூ. வணக்கம் கலக்கல் சினிமா வியூவர்ஸ். நான் மியூசிக் டைரக்டர் கே பேசுகிறேன். இன்றைக்கி ஆரோகணம் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. ஏன்னா என்னோடய செகண்ட் ஆல்பமோட ரிலீஸ் இன்றைக்கி. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பாட்டெலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வான்வெளிங்கிற ஒரு பாட்டு, ஒரு மெலடி சாங் ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடியிருக்காரு. தப்பாட்டம்னு ஒரு பாட்டு, இட்ஸ் அ கிளப் சாங், அது நான் பாடியிருக்கேன். அண்ட் சாரதா லக்ஷ்மி மேமோட டாட்டர் பாடியிருக்காங்க. இதை தவிர திசை அறியாதுன்னு ஒரு ஸ்மால் சாங் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. இட்ஸ் கம் அவுட் வெரி வெரி பியூட்டிஃபுல்லி. நிச்சயமாக ஆல்பம் வாங்கி மியூசிக் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இட்ஸ் ரிலீசிங் சூன் இன் தியேட்டர் நியர் யூ. தேங்க்யூ. வணக்கம்ங்க, நான் சுப்பு. ஆரோகணம் படத்து மூலமாக பாடலாசிரியராக அறிமுகமாகிறேன். என்னோட நண்பர் கே யுத்தம் செய்கலாம் இசையமைச்சர், அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்க இந்த படத்தை முதல் முறையாக இயக்கியிருக்காங்க. ஒரு சந்தோஷமான ஒரு படம். இந்த படத்தில் ஒரு மொத்தமாக 3 பாட்டு எழுதியிருக்கேன். படத்தில் மொத்தம் 3 பாட்டு, அதை தவிர இன்ஸ்ட்ருமெண்டலாக ஒரு 3 சாங்ஸ் இருக்குது. இந்த வான்வெளி விடியாதோ, இந்த தாய்மொழி விளங்காதோ அப்படிங்கிற இந்த படத்தோட முக்கியமான கருவை எடுத்துகிட்டு நகர்த்துற பாடல் ஒன்று. அதை தவிர இன்னொரு பாட்டு தப்பாட்டம்னு எல்லோரும் உற்சாகமாக ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு கிளப் சாங் மாதிரி ஒன்று எழுதியிருக்கேன்.
உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மிக்க நன்றி.